அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான 4 இஃப்தார் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இது இஃப்தாருக்கு மட்டும் கிடையாது, நார்மலாக நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு உங்கள் ஃபேமிலியை அசத்தலாம். ஸோ இஃப்தாருக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு மசாலா செஞ்சு 2 ரெசிபி பண்ணுற மாதிரி சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? வாங்க கிச்சன் குயின்ஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்து எடுத்து ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி அண்ட் தேவையான திங்ஸ்லாம் வாங்கி வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த சைடு வந்து ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்து பாயில் பண்ண வச்சுட்டேன். 3 இல்லை ஆக்சுவலி 4 இருந்துச்சு. ஸோ பாயில் பண்ண வச்சுட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 2-3 விசில்லையே. கஸ்டர்ட் பண்ண மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப இதுவாக எல்லாம் நான் காட்டல, சிம்பிளாக தான் காட்டுறேன். பட் என்னோடய மெத்தட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்து பாலில் தான் இதை கஸ்டர்ட் பவுடர் வந்து கலக்குவாங்க. நான் வந்து தண்ணியிலே கலக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதால க்ரீமி டெக்ஸ்சர் வராதா அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சும் வந்து நல்ல க்ரீமியாக ரொம்ப ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு சூப்பரான கஸ்டர்ட் தான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பால் நல்லா கொதிக்கிறப்போ நான் சர்க்கரையும் போட்டுவிட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் கம்மி ஜாஸ்தி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டேன். ஸோ போட்டுட்டு நல்லா இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கஸ்டர்ட் வந்து நான் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ லம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை விட சூப்பரான ரெசிபி இன்னும் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்க, ஓகேவா? அண்ட் கஸ்டர்ட் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழித்து அதுக்கு தேவையான என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்களோட என்ன விருப்பம் இருக்கோ அது சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நானும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நேற்று பண்ண கஸ்டர்ட் இது. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதாவது நேற்று நமக்காக பண்ணோம். இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து இஃப்தார் தாவத்து. ஸோ அங்கே போகிறதுக்காக நம்ம எப்படி வெறும் கையில் போகிறது அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு 4 ரெசிபி செஞ்சு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இன்றைக்கி கஸ்டர்ட் பண்ணேன். ஸோ இது நேத்தோட வீடியோ தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சர்வ் கூட பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ரெசிபிக்கு போகலாம். நான் வந்து மைதா மாவு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கோதுமை எடுத்துக்கலாம், இல்லை 2யும் மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுல் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு பொட்டேட்டோஸும் தான், உருளைக்கிழங்கு வந்து 300 கிராம் தான் இருக்குது. ஸோ மைதாவும் 300 கிராம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அண்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலும் அந்த மாவும் ஒன்றா ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் வரணும், அந்த மாதிரி அளவுக்கு ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மாவு வந்து பதமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பாருங்கள் கட்டியாக தான் இருக்குது. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்குது. நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, பொட்டேட்டோஸ் வந்து நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊறிக்கிறேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் ஊறிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவே உறிஞ்சிடும், அதாவது உரிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்றப்போ நம்ம அவசரத்துக்கு சில டைம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கத்தி இல்லை ஃபோர்க்கு அந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த சூடு உங்கள் கையில் தெரியாது. அதே மாதிரி சீக்கிரமாகவும் உங்களால் உரிக்க முடியும். இது ஒரு டிப்ஸு தான். அதுக்கப்புறம் நல்லா பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மேஷ் பண்ணணும்னா ஒரு துளி அளவுக்கு கூட அந்த உருளைக்கிழங்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மாவு மாதிரி ஆயிடணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறம் நான் நிறைய வெங்காயம் எடுத்துன்னு வந்து உரிச்சு வச்சுக்கிட்டேன். எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் நான் எவ்வளோ யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ நல்லா உரித்து எடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சாப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ணன் வீட்டுக்கு வேறு போகணும். ஸோ இஃப்தார் டைமிங் கரெக்டாக போய் சேரணும் இல்லையா? அதனால் வந்து நான் சாப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். கையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும், ஓகேவா? நான் வந்து இந்த சாப்பர் இந்த வந்து கொஞ்சம் சரியில்லை. பழைய விலாகெலாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ தான் வாங்கினேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் என்னாச்சுன்னா நிறைய பேரோட சாப்பர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணோம். ஸோ ஒர்க் பண்ணாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
ஒரு 2 வெங்காயமாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 2 வெங்காயமாக போட்டு நல்லா அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து, இல்லைன்னா ஒரு ஒரு மாதிரி இழுக்கிறப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து மஷாலா நல்லபடியாக வந்து நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் வந்து நல்லா பொடியாக வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டிப்ஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டெக் ஆகிடும் இல்லையா, ஸோ ஸ்டெக் ஆகுறப்போ மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு கத்தி ஏதாவது வச்சு நீங்கள் சும்மா லேசாக மேலே தூக்கி விட்டிங்கன்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த ஸ்டிப் வந்து ஒட்டிக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ கொஞ்சம் பயந்தேன் நான். ஸோ இதே மாதிரி மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு, அதுலேயே வந்து நம்ம பச்சை மிளகாவும் நறுக்கிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. அண்ட் கொத்தமல்லியும் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு போட்டு அது ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். ஸோ என்னென்னா நம்ம பெருசாக கட் பண்ணி போடும்போது தூக்கி போட்டுடுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட்றது குழந்தைங்க இருந்தால் கூட சாப்பிட்டுடுவாங்க. இது குழந்தைங்க சாப்பிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த மாவை வந்து நான் 2 பாகா வந்து செப்பரேட் பண்ணிவிட்டேன். ஒன்றில் வந்து நான் கொஞ்சோண்டு ஓமம் வந்து கையிலேயே நல்லா நசுக்கி போட்டுட்டு, ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரே மாவில் நீங்கள் ஒன்றா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் 2 வகையான ரெசிபி பண்ணுறதால ஒரே வாட்டி மாவு கலக்கிட்டு 2 ரெசிபிக்காக மாவு மிக்ஸ் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து கொஞ்சம் எள்ளு சேர்த்துட்டேன். கருப்பு எள்ளு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை. ஸோ ஒயிட்டே நான் சேர்த்துட்டேன். அது ரெண்டும் வந்து மறுபடியும் எடுத்து வச்சுட்டு பொட்டேட்டோவில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, பொட்டேட்டோ இங்கிலீஷ் கறி மாதிரி பொட்டேட்டோ தான் வருது, உருளைக்கிழங்குன்னே சொல்லலாம் இல்லையா. ஓகே, ஒரு 6 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகப்பொடி, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து கொஞ்சம் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அண்ட் தேவையான அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருப்பேன். அண்ட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதுவும் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு போடணும், அதை நான் மறந்துட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்தேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த இந்திக்கார பையா பண்ணுற சமோசா எப்படி இருக்கும் சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதை விட நல்லாவே இருக்கும்னு தான் சொன்னாங்க எல்லாருமே, நல்லா இருக்குன்னு. ஸோ 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதையும் நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம முக்கியமான வேலைக்கு வந்துடலாம். ஸோ நான் வந்து ரொட்டி கட்டை எடுக்கல, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நம்ம காய்கறி சாப் பண்ணுறது. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக மாவு ரொட்டி வந்து திரட்டி வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சின்ன ரொட்டி கட்டை இருக்குது. அதுவும் அது டங்குன்னு வேறு ஆடுது, அதனால தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி செஞ்சு ரவுண்டாக நல்லா ஷேப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். இது வந்து நான் ஓமம் போட்டேன் இல்லையா, அந்த மாவு எள்ளு போட்ட மாவு அப்படியே அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், தட்டில் அப்படியே இருக்குது. ஸோ நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பொட்டலம் மாதிரி இந்த மாவை நம்ம திருப்பி விடணும். ஓகேவா, இந்த மாதிரி ஷேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு சைடு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுட்டு அதை இந்த மாதிரி ஒரு பொட்டலம் மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோதான், சமோசா ஷேப் வந்துடுச்சு. இருக்கிறதுலையே இந்திக்கார பையா சமோசா தான் ரொம்ப ஈஸி. ஸோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மசாலா வந்து உள்ளே வச்சுக்கலாம். நான் நல்லா அழுத்தி உள்ளே வச்சுட்டு மேலேயும் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் அந்த மாவு போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு சின்னது ஒரு சைடு பெருசாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி இழுத்து நீங்கள் அந்த ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. மைதா தானே, ஈஸியாக உங்களால் இழுக்க முடியும். ஸோ சூப்பரான இந்திக்கார பையா சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ணுறதுல தான் இப்போ மெயினான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், பட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த பிகினர்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்காக தான் நான் மறுபடியும் காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. தண்ணி போட்டால் கூட ஒட்டிக்கும், பட் வந்து ஃப்ரை பண்ணுறப்போ சில டைமில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மாவு போட்டுட்டிங்கன்னா நல்லது. எவ்வளோ அழகாக ஒரு பொட்டலம் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. இல்லை ஆனால் மசாலா வந்து ரொம்ப ஃபுல் பண்ணிடாதீங்க, ஓகேவா, கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அழகாக கையால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான சமோசா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்குன்னு நான் மொத்தம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து நீங்கள் செஞ்சு ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டில் கூட ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இத்தனை வாட்டி காமிக்கிறேன்னு நீங்கள் போர் ஆகிடாதீங்க. ஸோ பிகினர்ஸ்க்காக தான் அது, ஓகேவா.
நான் என்ன பண்ணேன்னா, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 6 சமோசா எடுத்து 6, 8 எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவரில் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள். இல்லை ஏர்டைட் பாக்ஸ் ஸ்டீல் பாக்ஸில் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே இந்த மாதிரி சமோசா வைக்கிறேன். அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருந்தாலே போதும். நான் வந்து 8 வச்சேன், மறுபடியும் 2 எடுத்துகிட்டு ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையை சொல்கிறேன், நான் ஒன்று கூட சாப்பிட்டு பார்க்கவே இல்லை. எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ பிடிச்சி போச்சு எல்லாருக்குமே. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த பால் பேக்கெட் வைப்போம் இல்லை, அந்த இடத்துல நான் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு மாவு இருக்குது இல்லையா, அதாவது எள்ளு போட்டது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற ஒரு தட்டு திருப்பி வச்சுக்கிட்டு நல்லா அந்த தட்டுக்கு ரவுண்டாக ஷேப் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா திரட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கா. இப்போ வந்து நான் மாவு கலக்கினேன் இல்லையா, அதே பவுல் எடுத்து நடுவில் வச்சிடுறேன். எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது எது வைக்கணும்னு இல்லை. ஸோ பாதி உருளைக்கிழங்கு காலி ஆகிடுச்சு மசாலா, மீதி இருக்கிற மசாலாவில் வந்து அதுலேயும் பாதி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மொத்தம் இவ்வளோ போட்டேன் பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது மொத்தமே வந்து மொத்த மாவுக்கு நீங்கள் தடவணும். ஸோ எப்படி பாசிபிள் அப்படின்னா, நீங்கள் மெதுவாக தடவும் போது அது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாசிபிள் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தடவை அதை அசால்ட்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பவுல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5, 6 கட் போட்டுட்டேன். நடுவில் ஒன்றும் ஆகலை. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் தண்ணி அந்த காலியாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், அந்த கட் பண்ண இடத்துல அதை அப்படியே இப்படி பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ரவுண்டாக திருப்பிட்டே வாங்க. இந்த மாதிரி திருப்பிட்டே வந்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு வாட்டி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவும் பண்ணலாம், அது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பெருசு பண்ணேன். பட் பெருசில் வந்து அந்த அழகோ ஷேப்பும் வந்து வரல. ஸோ ஹஸ்பண்ட் கூட சொன்னார், வேணாம் சின்னதாகவே நல்லா இருக்குது, கொஞ்சம் வேலை தான், பண்ண முடிஞ்சால் பண்ணு, இல்லைன்னா பெருசாகவே பண்ணினாரு. இல்லை நம்ம வந்து சின்னதாக பண்ணிடலாம், தான் பண்ணுறோம், கொஞ்சம் அழகாக இருக்கணும், எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட பார்க்குறவங்க ஒரு ஹாப்பி ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பெரிய கடாய் எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து பெரிய கடாய் தான் எடுத்துருக்கிறேன். நான் மோஸ்ட்லி சின்னதாக யூஸ் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சமோசா போட்டுடலாம், சமோசா ஆகிறதுக்கு தான் டைம் ஆகும். ஸோ மீடியமான ஃப்ளேமில், அதாவது ரொம்ப சூடாகல, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ தான் பபுள்ஸ் வருது. நான் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒட்டி நிறையா போட்டுடுவேன்னா கம்மியாகவே போடுங்க. நான் வந்து ஒரு 6, 7 சமோசா தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுட்டேன். ஸோ வச்சுட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இன்னொரு கடாய் வச்சு அதுலேயும் நான் எண்ணெய் சேர்த்துட்டு நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸில் இருந்ததால் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 150 கிராம் உளுந்து இருக்கும், அவ்வளோதான். ஸோ சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு வச்சுட்டேன். உப்பு ஆக்சுவலி நான் சேர்க்கல, ஏன்னா நான் அரைக்கிறப்போவே வந்து உப்பு சேர்த்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி ரோல்ஸு, பொட்டேட்டோ ரோல்ஸ், அதையும் வந்து இந்த சைடு எண்ணெயில் போட்டுட்டேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சைடு எண்ணெய் கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சு. நான் இந்த மாவை எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ போயிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்குங்க. ஸோ நல்லா பஃப்பாக வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளஃபியாக ஆனால் தான் உங்கள் சமோசா கிடையாது, வடை வந்து நல்லா புசுன்னு ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மெதுவாக திருப்புங்க, இல்லைனா இப்போ நான் காமிச்சு பாருங்கள் அந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சிடும். அண்ட் சமோசாவும் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டாச்சு. சமோசாவுக்கு வந்து டைமிங் கிடையாது, அதனால கோல்டன் கலர் வந்தால் போதும், அப்போ நீங்கள் இறக்கிடணும். அண்ட் நான் வந்து டின்னர் செட் வாங்கி வச்சுருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் என் ஹஸ்பண்ட் வந்து கட்டிட்டு இருந்தார். நான் வேணும், எனக்கு நம்ம கொடுக்குற பொருள் வந்து அந்த நம்ம எதில் கொடுக்குறோம் அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் தான் உள்ளே இருக்கிற பொருளுக்கும் வேல்யூ. அதாவது நீங்கள் தகர டப்பாவில் தங்கம் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் லுக், அதுக்கு ஓப்பன் பண்ணால் தான் அழகு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கே மேலே அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெல்வெட் பாக்ஸில் கொடுப்பாங்க. சரி, என்ன ஒரு தத்துவம். அந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மேலே வந்து நல்லா அழகாக தூவி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அவங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இதையும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதான் டின்னர் செட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தான் வச்சுருக்குறாங்க. நான் யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை கீழே, எதனால என் கிச்சன் ரொம்ப சின்னதுன்றதால. ஸோ வடை வந்து நல்லா புசுன்னு ஆயிடுச்சு மாவு. ஸோ தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா அப்படியே மேலே நல்லா மெதுக்குன்னு வந்துச்சு. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி நான் கையால் அப்படியே ஷேப் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வரல அப்படின்றப்போ இப்போது வந்து எனக்கு
எப்படி பண்ணணும் 2வது ஆப்ஷன் எல்லாம் காட்டுறதுக்கு டைம் இல்லை. அதனால நான் வந்து அப்படியே போட்டுடுறேன். இது வந்து சாயல என் ஹஸ்பண்ட் தான் சாய்ச்சி வீடியோ பிடிச்சின்னு இருக்கிறேன். நானே பயந்துட்டேன், என்னடா இது திடீர்னு என்ன சாஞ்சிச்சேன்னு சொல்லி. ஓகே எனிவே அந்த சைடு உளுந்த வடையும் ரெடி ஆகின்னு இருக்குது. அதுக்குள்ளே இந்த 2 சைடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன், நீங்கள் போயிட்டு இந்த செஞ்சு அதை பேக் பண்ணிவிடுங்க எடுத்துன்னு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. சமோசா ஒரு பேட்ச் மட்டும் எடுத்து 2வது பேட்சும் போட்டுட்டேன். உளுந்து பருப்பு வந்து வடை வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. ஸோ அவர்கிட்ட கொடுத்தா அவர் ஃபோன் எடுத்துன்னு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு நீங்களே பாருங்கள், ஃபேன் போட்டு நடுவில் ஆற வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் இஃப்தாருக்கு சாப்பிடும்போது நல்லா ஆறிட்டு இருந்துச்சு. என்னடா இது இவர்கிட்ட நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணி மறுபடியும் நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த டென்ஷனில் நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கல. வேலை ரெசிபிஸ் அதிகம் கிடையாது. ஒரே ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க 2 ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேலை கம்மி தான், பட் டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சைடு சமோசா எடுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து வடை போட்டுட்டேன். ஸோ 2 சைடும் வந்து போட்டாச்சு. ஒரு சைடு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, ஒரு சைடு ரெடி ஆகினே இருக்குது. ஸோ நான் ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே வந்து எல்லாம் பண்ணலாம். ஸோ பேக் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தா எங்கள் அண்ணியும் வந்து கொஞ்சம் வடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் வடை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எதுவுமே பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரூட்ஸு, ரோஸ் மில்க்கு, ரோப்ஸா, என்னது கஞ்சி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் கஸ்டர்டு கூட நாங்கள் எடுத்துன்னு போய் சாப்பிடல. நாங்கள் சொல்லிவிட்டோம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, எங்களுக்கு வேணாம், வீட்டில் இருக்குது, நாங்கள் போய் அப்புறமா சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக எல்லோரும் நானும் இல்லை எல்லாருமே லைட்டாக சாப்பிட்டுட்டு நமாஸ் பிடிக்க போயிட்டோம். மெயினாக நமக்கு நமாஸ் அண்ட் மெயினான இது விஷயம் காட்டல. நாங்கள் பாருங்கள் வெளியே அப்படியே வானத்துக்கு கீழே அப்படியே காத்தோட்டமாக உட்காந்து தான் நம்ம எல்லோரும் சாப்பிட்டோம். மாஷல்லா அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீடு பாருங்கள், கிச்சன் என்ன நிலமையில இருக்குது, யா அல்லாஹ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கிச்சன் கம்பல்சரி இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு கஷ்டத்துக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லி நமக்கு ஒரு லைக் கொடுத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.